ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்படிங்கிற ஒரு பதிவை கண்டிப்பாக அழகாக நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து போட்டுகிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக நம்ம நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கும். என்னால் 2 நாள் வந்து ரீடிங் கொடுக்க முடியல, கொஞ்சம் டைட்டான ஷெட்யூல். ஸோ இப்போதைக்கு வந்து எனக்கு ரீடிங் கொடுக்க சொல்லி எனக்கு வந்து உத்தரவு வந்ததுனால நான் எந்திரிச்சு கொடுக்குறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? பாசிட்டிவிட்டியோடு இருக்கீங்களா? என்ன மைண்டில் நினச்சிட்ருக்கீங்க? உங்களுக்கான இன்னர் ஒர்க்லாம் பண்ணுறீங்களா? ஒரு கார்டு வெளியில் வருவேங்குது, பார்ப்போம் என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். உங்களோட எனர்ஜியை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை மாறும். நீங்கள் நினச்சி உங்களை மாற்றிக்கிற விஷயங்கள் தான் உங்களை வாழ்க்கையை நீங்கள் ஆசைப்படுற மாதிரி மாற்றக்கூடிய ஒரு யுக்தியே. அதனால நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத உங்கள் கார்டு காமிச்சு கொடுத்துரும். ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மூச்சை வந்து இன்ஹேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ், எக்ஸேல் பண்ணுங்கள். இன்ஹேல் எக்ஸேல் 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து நீங்கள் பிரபஞ்சத்தை நம்புறவங்களா இருந்தீங்கன்னா யூனிவர்ஸை நம்பிக்கோங்க. கடவுளை நம்புறதா இருந்தால் எந்த கடவுளை உங்களுக்கு ஃபேவரட் கார்டோன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இன்றைக்கி அவங்க தெரியப்படுத்துகிற விஷயம் ஏன்னா ஒரே எனர்ஜியாக வருது, பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட்டு வீடியோ கூட இந்த எனர்ஜி தானே வந்தது. இது வந்து கரெக்டாக வந்து பாட்டம் ஆஃப் த டெக் வந்தது இல்லையா? அது வாவ், இன்றைக்கும் பயங்கர அமக்கலமாக இருக்குது. எடுத்தோடனே கார்டு பாருங்களேன், மிரள வைக்கிது. 2மே மேஜராக இருக்காண்ணா கார்ட்ஸு. ஒன்று வந்து எம்ப்ரர் கார்டு. நான் ஒன்றுமே நினைக்கல, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுதுன்னு தான் நினச்சேன். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. வாரியர் எனர்ஜி தான். தெளிவாக வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு வந்து ராஜா மாதிரியோ ராணி மாதிரியோ நீங்கள் ஆசைப்படுறவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கண்டிப்பாக வரப்போகிறாங்க. ஃபர்தராக நம்ம ரீடிங்கில் பார்ப்போம். ஆனால் எனக்கே ஒன்றுமே எனக்கு வந்து சொல்லவே முடியல. இந்த விஷயம் வந்து எப்படி இவ்வளோ சூப்பராக ஒரு கார்டு வந்திருக்கு அப்படின்னு. பயங்கரமான ஒரு அட்ராக்டிவான ஒரு கார்டு தான். நிச்சயமாக நீங்கள் ஆசைப்படுறவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே வந்து தலைகீழாக மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போதைக்கு சில விஷயங்கள் வந்து மறைச்சி வைக்கப்பட்டது மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடக்கும். உங்களுக்கு அழகான ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக அமைய போது. பவர்ஃபுல்லான உங்களுக்கு வர வேண்டிய பார்ட்னர் எப்படின்னா பவர்ஃபுல்லான ஒரு அன்புன்னா வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆளாகவும், அதுக்கப்புறம் பாசம்னா அன்பு பாசம் கருணை அந்த மாதிரி எல்லா குவாலிட்டிஸுமே நியாயமாக நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான், உண்மையாக இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உண்மையான ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி. ஒரு பெண் பார்க்குறீங்கன்னா ஃபாதர் ஃபிகர் மாதிரி, ஜென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மதர்லி நேச்சர் மாதிரி உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு உங்களை மதிப்பாங்க, உங்களா ஏற்றுக்குவாங்க. அப்படியே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்கள் கேரக்டர் வைஸ் வந்து இப்படி மாறு அப்படி மாறு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு அழகான ஒரு ராஜா மாதிரி ஒரு ஆள் வேணும், ராணி மாதிரி ஒரு பர்சன் வேணும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து எஸ் கார்டு தான். பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி தான், ஃபயர் எனர்ஜி. ஏரிஸ், இது வந்து ஏரிஸ் அப்படிங்கிற ஒரு சைன் வந்து இங்கே வந்து டாமினண்ட்டாக சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. நிறைய திறமையான ஆள் தாங்க அவங்க, நீங்கள் நம்பவே முடியாது. கண்டிப்பாக புதுசாகவும் வராங்க, பழைய ஆள் நீங்கள் ஆசைப்பட்டு இருந்தீங்க உங்களுக்கான பார்ட்னர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களே தான் வராங்க. இதெல்லாம் எப்படி வராங்க அப்படின்னா, நான் ஆக்சுவலாக கார்டு எடுத்ததுக்கப்புறம் ரீடிங் கொடுக்கலான்னு பார்த்தேன். கார்டு வர ரீடிங் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மெஜிஷியன் எனர்ஜி தான் இதுவும். வந்து உங்கள் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி அழகாக போகணும் அப்படின்னா மேபி தான் 50-50. அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தான் பண்ணணும். உங்களால் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கீ வந்து கடவுள் வந்து உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. அது பண விஷயமாகவும் இருக்கலாம், அது வந்து கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட், அந்த பணம் கெய்னிங் அந்த மெத்தடாகவும் இருக்கலாம், நீங்கள் ஆசைப்படுற அந்த வாழ்க்கையாகவும் இருக்கலாம். நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை உங்களால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அத்தனை பவரும் இருக்குது. உங்களை நீங்கள் எப்படி நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ, உங்களை செல்ஃப் லவ் பண்ணி மாற்றிக்கும் போது சந்தோஷமாக பாசிட்டிவிட்டி வைக்கும் போது இந்த டிவைனையும் நீங்கள் தான் ஆக்சஸ் பண்ணுறீங்க, இந்த எர்த்தையும் நீங்கள் தான் ஆக்சஸ் பண்ணுறீங்க. எல்லா ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் உங்களுக்கு நிறையவே இருக்குது. நிறைய பொறுமையாக நீங்கள் இருந்து நிதானத்தோட எந்த ஒரு ஆசிலேஷனும் இல்லாமல் நெகட்டிவ் சுச்சுவேஷனுக்குள்ளெல்லாம் போகாமல் கரெக்டாக மைண்டை யூஸ் பண்ணி இன்னர் ஒர்க்லாம் பண்ணி அஃபர்மேஷன் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து எல்லா பவருமே உங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மேம்படுறதும் உங்கள் கையில் தான், வீணாக போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது.
நிச்சயமாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே செல்ஃப் லவ் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, மெடிடேஷன் பண்ணுங்கள், இன்னர் சைல்டு ஒர்க்கு, அதான் இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிங்க. நிறையா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறத்துக்கு உண்டான எல்லா பவருமே உங்ககிட்ட தான் இருக்குது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வேணும். எந்த விஷயம் பண்ணணும், எந்த விஷயம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குங்க. வில் பவரோட ஸ்கில் இதெல்லாம் திறமையெல்லாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையும் அழகாக மாறும், உங்களுடைய கெரியர் வாழ்க்கையும் அப்லிஃப்ட்மெண்ட் கொண்டு வரும். இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போதைக்கு என் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இது நெகட்டிவில் போனீங்கன்னா சரியில்லாமலே போயிடும். இல்லை என் வாழ்க்கை மாறணும்னா சில மாற்றங்கள் நம்ம தாங்க கொண்டு வரணும். நம்ம மாறாமல் மேஜிக்கலான விஷயங்கள் வந்து வெளியில் நடக்காது. உள்ளே நீங்கள் உங்களை மாற்றிக்க நீங்களே நினச்சி பார்க்க முடியாத ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் உங்கள் கண்ணு எதிர நடக்க போகுது. இது எல்லாமே க்ரியேட்டிவாக மேஜிக்கலாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னர் ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணணும். பாசிட்டிவிட்டியாக கொண்டு வாங்க. இந்த உலகம் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு எனர்ஜி வைஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. உங்களோட எனர்ஜி பாசிட்டிவிட்டியாக மாறும்போது கண்டிப்பாக உங்களோட பர்சன் எனர்ஜி, ஆப்போசிட் எனர்ஜி, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே, இது காதலுக்கு மட்டும் இல்லை, இது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும் அந்த விஷயமும் வந்து சரியாகக்கூடிய ஒரு தருணம் தான். இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு வந்து புருஷன் சரியில்லை, எனக்கு வந்து மனைவி சரியில்லை, எனக்கு வந்து அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, எனக்கு பையன் சரியில்லை, எனக்கு ஃப்ரெண்டு சரியில்லை, எனக்கு வாழ்க்கையே சரியில்லை அப்படிங்கிற வெளியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கு காரணம் உங்களுக்குள்ளே வந்து நடக்கிற அந்த மனப்போராட்டம் தான். உங்களுடைய மைண்டோட ரிஃப்ளெக்ஷன் தான், உங்களோட இன்னரோட ரிஃப்ளெக்ஷன் தான். இது எல்லாமே மாற்றணும் அப்படின்னா வெளியிலலாம் வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் தெரியணுன்னா உங்களுக்குள்ள அழகான விஷயங்கள் நிறைய இன்னர் ஒர்க் கண்டிப்பாக பண்ணணும். இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்குது. இந்த ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை அழகாக மாறணும் அப்படின்னா நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். சூப்பராக இருக்குது. இது செகண்ட் கார்டும் செம்மையாக இருக்குது. அடுத்தது தேர்ட் கார்டு. இன்னும் 2 கார்டு வந்திருக்கா? ஓகே, இப்போதைக்கு வந்து சில இடங்களுக்கு வந்து நீங்கள் மாற்றம் தேவை. ஓகேவா? இது வந்து ஒரே விஷயத்த நீங்கள் வந்து பிடிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அழகான கார்டு ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நமக்கு மாற்றம், நம்ம எவ்வளோ அன்பு கொடுக்குறோம், எவ்வளோ பாசம் கொடுக்குறோம், ஆனால் நம்ம அன்பை புரிஞ்சிக்கவே இல்லையே. நம்மளை என்ன தான் நினைக்கிறாங்க அவங்க, எப்படி தான் நம்மளை பார்க்குறாங்க, எப்படி அவங்களால இருக்க முடியுது அப்படின்னு உள்ளுக்குள்ளே கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒரு சமயம் வந்து கேட்குறத நிறுத்திட்டு அமைதியாக அந்த ஒரு ஏற்றுக்கிட்டு போவோம் தெரியுங்களா? சில நேரம் ஏற்றுக்க முடியாது தான். நம்ம மைண்ட் அளவில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, நம்ம கூட பேசினாங்களே, இப்படி பேசினாங்களே, அப்படி பேசினாங்களே, ஆனால் வந்து இப்போதைக்கு என்ன நடந்துட்டுருக்கு அந்த பக்கம், ஏன் இப்படி நம்மளை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து பெருசாக இருக்குது, ஏன் நம்மளை வந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க லைஃப்பில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சோம், இப்போ ஏன் வந்து வேற ஒரு விஷயம் முக்கியம்னு சொல்லிட்டு நம்மளை விடுற அளவுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம், நான் நல்லா தானே கொடுத்தேன், நான் நிறையா தானே அன்பு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு நிறையா விஷயங்கள், கேள்வி எல்லாம் கேட்டு ஓஞ்சி போய் காரணமே இல்லாத சில பதில்கள் அங்கேருந்து வந்திருக்கும். சில பேருக்கு வந்து அங்கே வந்து பிளாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. உங்களால் காண்டாக்ட் கூட பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வாழ்க்கையில் அடுத்த கட்டமே மூவ் பண்ண முடியாமல் சில பேர் வந்து கெரியர்லேயும் வந்து பாதியில் நிற்கிது, ஸ்டடீஸ்லேயும் பாதியில் நிற்கிது. வாழ்க்கையை அப்படியே போட்டுட்டு ஏதோ வந்து ஒரு வெறுமையான ஒரு சுச்சுவேஷன் தான். பட் வந்து நகர்ந்து போக முடியல. பட் வந்து வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாளை கடத்துகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இப்படிலாம் இருந்தோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு கொடுக்குற அந்த தாட்டுக்குள்ளே போய் நிறைய விஷயங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து ஏற்றுக்க முடியல. பட் வந்து சுச்சுவேஷனுக்காக வாழணும் இல்லையா, தினமும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து சில பேருக்கு இடமாற்றம் இருக்குது, மனமாற்றம் இருக்குது. இந்த விஷயம்லாம் வந்து ஏற்றுக்க முடியல. எப்படி அவங்களால பண்ண முடியுது, நிறையா கொஸ்டினிங்க்கு அப்புறம் நீங்களே வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு 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 திருப்பு சீட்டு மாதிரி ஒன்று உங்களுக்குள்ளே கேட்டு கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறீங்க. மூவ் ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் வந்து அவங்க வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் மாற்றுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுது. இவங்க தான் வாழ்க்கை, இவங்க தான் உலகம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி தான் நிறைய எனர்ஜி வந்து போயிட்டு இருந்தது. பட் உங்ககிட்ட இருந்து நிறைய பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு இன்றைக்கி வந்து எப்படி இப்படி விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில் தான் இருக்கிறீங்க. இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யார்கிட்டையுமே பேசவும் முடியாது. உங்கள் வாழ்க்கை நகரணும், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா நீங்களே வந்து கையில் விளக்கு பிடிச்சி உங்கள் பாதையை நகர்த்திட்டு போனால் மட்டும்தான் உண்டு. ஏன்னா இது வரைக்கும் வந்து உங்கள் வாழ்க்கையில் அவங்க தான் வருவாங்க, முக்கியத்துவம் கொடுத்த அவங்க இன்னைக்கு வந்து உங்களை வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணி போனதுக்கப்புறம் இன்னமும் நம்ம எதுக்கு நம்ம அவங்கள பார்த்துட்டே இருந்து நம்ம வாழ்க்கை தான் வீணாக போகுதுன்னு ஒரு சிலருக்கு வந்து ஞானம் வந்திருக்கு.
ஒரு சிலருக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைச்சிருக்கு, ஒரு தெளிவான ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கு. நல்ல நிறைய பேர் சோல்ஃபுல் சர்ச்சிங் வந்திருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்குள்ளே வந்திருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ளே வந்து போகணும், நம்ம வாழ்க்கை மாறணும்னா உங்களுக்குள்ளே தான் போகணும்னு ஒரு விஸ்டமாக நிறையா பேர் வந்து இன்னர் சீக்கிங், அதாவது உள்நோக்கிய பயணம் வந்து நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு தனிமை வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து வலிச்சாலும் அது நிறைய பாடங்கள் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கு. இண்டிபெண்ட்டாக சோல்ஃபுல்லாக நம்ம இன்னர் கைடன்ஸ், கடவுள் வந்து உள்ளே கொடுக்குற கைடன்ஸ் வந்து சில பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்ட்யூஷன் மூலமாக, மெடிடேஷன் மூலமாக, கான்ஷியஸ்னஸாக இந்த உலகத்தில் என்ன தான் நடக்குது, நமக்கு என்ன போயிட்டுருக்கு, நம்ம ஏன் இந்த இடத்துல நிற்கிறோம், ஸ்டக்காகி நிற்கிறோம், அழுதுகிட்டே நிற்கிறோமே, நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியல. ஆனால் வந்து வேறு யாரும் நமக்கு வந்து தடுக்கி விழுந்தால் கூட தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, நம்ம பாதை கரடு முரடாக இருந்தாலும் நம்ம தான் பார்த்து காலை வைக்கணும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் வந்து தெளிவான ஒரு பாதை. ஏன்னா வாழ்க்கையில் ஃபுல்லாக சேலஞ்சஸ் தான். எப்படி இப்படி வந்துச்சு, இப்படி இல்லையே என் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது, எப்படி இப்படி தலையெல்லாம் திருப்பி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடி வந்து வாழ்க்கையில் மனசளவில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் நம்ம தான் தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லி தடி ஊனி உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டே போகிறீங்க. இதுதான் வந்து இது வந்து என்னென்னா இது மேபி கார்டு தான். ஏன்னா வந்து இந்த கார்டு வந்து உங்களை நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகணும். இந்த தனிமையை வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு இது சாபம்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. இந்த தனிமை நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எது முக்கியம், எது உங்கள் வாழ்க்கைக்கு வேணும். இப்போதைக்கு தற்போதைக்கு சில பேருக்கு வந்து ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை துணை கூட வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையா இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சுச்சுவேஷனில் முழிச்சிட்டு இருக்கவங்களும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதனால சில ஒரே வீட்டில் இருந்து பேசாமல் நிறையா பேர் கூட இருந்திருப்பீங்க. ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரே ரூமில் கூட முகத்தை பார்த்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறவங்களும் இருக்கீங்க. அதனால தனியாக இருக்கேன், என்னால் வாழ்க்கையே என்னன்னு தெரில, இப்படியே தான் எனக்கு போகுமா, மற்றவங்கள மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸும் வந்து இங்கே வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கார்டு வந்திருக்கு, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கார்டு வந்து என்ன வந்துச்சு, எம்ப்ரர் வந்துச்சா. இந்த மாதிரி ஒரு ரீடிங், பவர்ஃபுல் ரீடிங் வந்து நான் லாஸ்ட் டைம் எம்ப்ரர் மட்டும்தான் நான் பார்த்தேன். ஒரே கார்டில் வந்து அழகாக எம்ப்ரரும் எம்ப்ரஸும் வந்திருக்காங்க. இது வந்து உங்களோட ஃப்யூச்சர் எனர்ஜி. இந்த ஃப்யூச்சர் எனர்ஜி வந்து பயங்கரமாக இருக்குது. நான் ஒரே கார்டில் எம்ப்ரர் எம்ப்ரஸ் சொன்னேன், பட் 2 கார்டுமே வந்து வந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து நியூவான பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க, அழகாக வராங்க, அபண்டன்ஸ் நிறையா இருக்குது. கல்யாணம் குறித்து தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஸ் கார்டு தான். வீனஸ் எனர்ஜி பயங்கரமாக இருக்குது, எர்த் எனர்ஜி செம்மையாக இருக்குது, அழகான கார்டுங்க. இந்த 111 பார்த்தீங்கனாலே 1111 ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு அத்தாரிட்டியான ஒரு பர்சன். அது வந்து ராஜா வராங்க, ராணி வராங்க சொன்னேன், பட் ராணி உண்மையாகவே வந்துட்டாங்க. கண்டிப்பாக 2ஓட எனர்ஜியுமே வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு கேரிங்கான ஒரு பர்சன் தான். வந்ததுக்கப்புறம் சில பேருக்கு வந்து நியூ பர்சன் வராங்க, சில பேருக்கு நீங்கள் ஆசைப்பட்டவங்களே வந்து உங்களுடைய பாசம், அன்பு, நேசம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே லெசன் கற்றுக்கிட்டும் வராங்க. நல்ல ஒரு பேரண்டிங்கான ஒரு எனர்ஜிங்க. நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது அவங்க வந்ததுக்கப்புறம். ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கை தான். நல்ல குழந்தை வேணும்னு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம குழந்தை ரொம்ப நாளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தையும் கிடைக்குது. திருமணம் எனக்கு ரொம்ப நாளாக நடக்கலை, தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் வந்து அழகாக நடக்குது. க்ரோத்து உங்கள் வாழ்க்கையில் இப்போ எனக்கு வந்து க்ரோத்தில் என்னவோ ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, என்னுடைய கெரியரில் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது. ஒரு புதிய எவல்யூஷன் பரிமாணத்தில் தான் உங்கள் வாழ்க்கை வந்து இப்போதைக்கு வந்து தற்போதைய சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு ஒர்க்கு நீங்கள் பண்ண உங்களை மாற்றிக்கிற விஷயங்கள் பண்ண தான் கண்டிப்பாக மாறும். இது எல்லாமே நீங்கள் ஆக்ஷனில் எடுக்கணும். கண்டிப்பாக இது வந்து என்னென்னா நடக்கும், இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில் இருக்குது. பட் உங்களோட எனர்ஜி நெகட்டிவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பிளான்லாம் வந்து கடவுள் உங்களுக்கு ஆல்ரெடி வரம் கொடுத்துட்டாங்க. பட் அது வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே சில மாற்றங்கள் பண்ணாதான் நமக்கு வந்து நல்ல வழி வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக எஸ் கார்டு தான். நிச்சயமாக கல்யாணத்தை குறித்து, குழந்தை குறித்து, நீங்கள் நினச்சிட்டு இருக்க பார்ட்னர்லாம் குறித்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது. எக்ஸலண்ட்டான ஒரு கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வருது. ஒரு க்ரியேட்டிவிட்டியான உங்களை ஜென்ரலாக நீங்கள் ஆப்டமிஸ்டிக்காக நீங்கள் வச்சுருந்தீங்க. உங்களோட எண்ணங்கள் வந்து பாசிட்டிவிட்டியாக நீங்கள் வச்சுக்கும் போது கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு வாழ்க்கை துணை வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. பவர்ஃபுல்லான கார்டு. இந்த ரீடிங் வந்து எம்ப்ரர் எம்ப்ரஸ், ராஜா ராணி செம்மையாக வந்திருக்கு. மெஜிஷியன் கார்டு மேஜராக இருக்கான கார்டு தான் உங்களுக்குள்ளே வருது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து இங்கே தெளிவாக தெரியுது. ஒரு சில பேர் வந்து நெகட்டிவாக இருக்கீங்கல்ல, நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். பாசிட்டிவிட்டியாக நீங்கள் வந்து மாற்றிக்க உங்கள் லைஃப் வந்து அழகாக மாறப்போகுது.
அழகாக வந்து கார்டு விழுதுங்க. என்ன கார்டு வருது? ஓகே. 2 கார்டு வந்திருக்கு. வாவ்! சூப்பர். பேஜ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னா சில பேர் வந்து ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த யோசிக்கிறீங்க. நம்ம அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நியூ பிகினிங் ஆரம்பிக்க போகுது. உண்மையிலே நல்ல வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஆரம்பம் ஆக போகுது. சில பேர் வந்து ஃப்யூச்சரை குறித்தும் நம்ம வந்து இதிலே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெளியில் வந்திருக்கீங்க. நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்குள்ளே வருது. நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. நிறைய இடங்களுக்கு போகிறீங்க. சில பேர் வந்து ட்ராவல் கூட நிறையா பேர் பண்ணுறீங்க ஃப்ரீடமாக. ஏன்னா ஒரு பிரச்சனை குறித்து நீங்கள் யோசிச்சுட்டே இருக்காமல் ஒரு சின்ன ஒரு ட்ராவல் பண்ணும்போதோ ஒரு நிறையா விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து மாற்றம் கிடைக்கும். மனசளவில் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்குது. ஃபயர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி பயங்கரமாக வந்து டாமினேட் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த ஒரு எனர்ஜி கண்டிப்பாக தெரியுது. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கும் போது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் பண்ணக்கூடிய நிறையா விஷயங்கள் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டு தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவிட்டி வைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா நடக்குது. ஹெரோபன் கார்டு இது வந்து கல்யாணம் குறித்து நீ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கல்யாணம் வந்து 2 தடவை வந்து கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. கல்யாணம் கார்டு தான் இது. அழகான ஒரு கார்டு. ட்ரெடிஷ்னலான பர்சனாக கூட இருக்கலாம். உங்கள் பர்சன் குடும்பம், அம்மா அப்பா அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஒரு கண்டிப்பாக வந்து கல்யாணம்ங்கிறது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஒரு பாண்டடான ஒரு இது தான். அந்த குடும்பம் எப்படி அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற அந்த குடும்பம் உங்கள் பர்சனோட ஹோம் எப்படின்னா ஒரு கஸ்டம் அதெல்லாம் ட்ரெடிஷன் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குடும்பமாக கூட இருக்கலாம். சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனும் இருக்குது. அதனால் நோ கான்டாக்டில் கூட சில பேர் இருக்காங்க. எல்லாமே வந்து கடவுளுக்கு தெரியும் எந்த பார்ட்னர் வந்து நம்ம லைஃபுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சில லெசன்ஸ் வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம பர்சனும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில டைமிங் இருக்குது. அதனால தான் வந்து சில லெசன்ஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து மெடிடேஷன் தேவைப்படுது. ஏன்னா அமைதி இந்த ஒரு விஷயம்தான் தேவைப்படுது. கண்டிப்பாக பொறுமையாக இருக்கும்போது ஏன்னா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காகவும் நீங்கள் சில லெசன்ஸ் கற்றுக்க வேண்டியதுக்காகவும் தான். கண்டிப்பாக கல்யாணம் குறித்து பார்க்குறீங்கன்னா வருது. சில பேருக்கு புதிய நபர் உள்ளே வராங்க. நினச்சே பார்க்க முடியாத எனர்ஜிலாம் கண்டிப்பாக வருது. நல்ல ஒரு எனர்ஜி தான். இல்லை எனர்ஜிங்கும் போது இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகத்து வருது. என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து உள்ளே என்ன பண்ணுறோமோ அதே தான் நமக்கு வந்து வெளியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கள் சொந்த வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு வாடகைக்கு விட்டுருக்கோம். அந்த வாடகைக்கு விடுறவங்க வந்து ரொம்ப நாளாக காலி பண்ணவே இல்லை. நாங்களும் வந்து அங்கே போகவே இல்லை. ஒரு நியர்லி வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு அந்த பக்கம் போகவே இல்லை. வந்து காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். கண்டிப்பாக அவங்க வந்து காலி பண்ணவே இல்லைன்னு சரி நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க வீட்டுக்கு உள்ளே நுழையும் போதே எப்படி இருக்குது அப்படின்னா உள்ளே நுழையும் போதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு டெவில் எனர்ஜி மாதிரி வீட்டில் எல்லாருமே வந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட மாதிரி ஒரு அந்த இடத்துக்கு போனாலே ஒரு சுத்தம் இல்லாமல் எல்லாருமே படுத்த படுக்கையாக இருக்காங்க. ஒரு முடியாத ஒரு குழந்தை அங்கே ஒன்று கட்டிலில் படுத்திருக்கு. கை கால் முடியாமல் அந்த ஒரு முடியாமல் அந்த ஒரு இது சொல்லுவாங்க தெரியுங்களா, பேராலிஸ் அட்டாக் மாதிரி ஒரு குழந்தை, அந்த மாதிரி ஒரு குழந்தை அங்கே படுத்திருக்கு. அதுக்கப்புறம் முடியாத வயசானவங்க இன்றைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. 2 வீட்டையுமே டாமினேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப காலி பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு தெரியலையேன்னு நாங்கள் நேரில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. வீடு ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவ் தான் இருக்குது. அவங்க வீட்டில் சுற்றிலுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஒரு சந்தோஷமாகவே இல்லை. எப்பயுமே வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் வரும். அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க. வீடே வந்து அப்படி ஆக்கி வச்சுருக்காங்க. நல்ல பாசிட்டிவான ஒரு வீடு. பட் அவங்க வந்து ஆக்கி வச்சுருக்கிறதுனால மைண்டை வந்து அவங்க அப்படி நெகட்டிவாக வச்சுருக்கனால அவங்களுக்கு சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுமே நெகட்டிவாக இருக்குது. எல்லாமே முடியல அவங்க வீட்டில் எல்லாருக்குமே. அதுக்குள்ளே போனாலே ஒரு நெகட்டிவ் ஆராக தான் வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சீக்கிரம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எதுக்கு நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒரு நெகட்டிவ் தாட் தான் நம்ம வந்து யோசிக்கிறோம் நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஒரு தாட்டை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே அலோ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்கள் என்ன பண்ணும் பூராவே நம்மளை வந்து டாமினேட் பண்ணி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் மொத்தமாக நம்மளை வந்து தூக்கி அடிக்கிற மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயங்கள் ஃபுல்லாக வந்து பர்மனெண்ட் ஆகிடும். நம்ம அந்த மாதிரி பர்மனெண்ட்டாக ஆக்க விடக்கூடாது. அதனால தான் கிளென்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்கள், உங்களை நேசிங்க,
உங்களை சந்தோஷமாக வைங்க, பாசிட்டிவிட்டியாக வைங்க, வீடை க்ளீன் பண்ணி வைங்க, எப்பயுமே பாசிட்டிவ் ஆராக வைங்க, சாமி கும்பிடுங்க, விளக்கேற்றுங்க, ஒரு தூபம் காமிங்க அந்த இடத்துலன்னு சொல்கிறோம். ஏன்னா பாசிட்டிவாக இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு சாமி பாட்டு ஒலிக்க வைங்க, கந்த சஷ்டி கவசம் போடுங்க, கந்தகுரு கவசம், இந்த மாதிரி சாமி பாட்டெல்லாம் நெகட்டிவ் ஆராலாம் வெளியில் துரத்தும். சில தெய்வங்களே இருக்காங்க வந்து நெகட்டிவ் ஆராலாம் வெளியில் துரத்துற மாதிரி. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை போடுங்க, நிறையா விஷயங்கள், கிரவுண்டிங் டெக்னிக் பண்ணுங்கள், புல்தரையில் நடங்க, தரையில் நடங்க, உங்களை பாசிட்டிவாக வைங்க. இதெல்லாம் வந்து சும்மா கிடையாதுங்க. நம்ம சின்னதாக ஒரு விஷயம் நெகட்டிவ்லேயே அப்படியே போயிட்டோம்னா அதே வழியிலே போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சுது. இது வந்து பர்மனெண்ட் ஆகிடும். நம்ம மைண்டு ஃபுல்லாகவே வந்து பர்மனெண்ட் தாட் ஆகிடும். நீங்கள் என்ன போட்டாலும் வந்து மாற்ற முடியாது. ஸ்டார்டிங்கில் இருக்கும் போதே கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப் மாறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பர்மனெண்ட் ஆகாது. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் எல்லாமே படிப்பினை தான், டெம்ப்ரவரி தான். அது டெம்ப்ரவரியை பர்மனெண்ட் ஆக்கிறது உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் தான். அது பின்னாடி போகாமல் உங்களை மாற்றிக்கிற ஒரு அலர்ட்னஸ். கண்டிப்பாக கடவுள் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நிறைய இன்ட்யூஷன் கைடன்ஸு கொடுத்துட்ருக்காங்க. அதை காதில் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து நெகட்டிவில் போகாமல் பாசிட்டிவ்குள்ளே கொண்டு வாங்க வாழ்க்கையை. அடுத்தது வந்து லாஸ்ட்டாக ஒரு கார்டு எடுத்துலாமா? எல்லாமே சூப்பரான ஒரு கார்டு தான் வந்துருச்சு. மேஜராக இருக்கான கார்ட்ஸு எல்லாமே அழகாக வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் வான்ஸ் இது வந்தாலே உங்களுக்கே தெரியுமே, கடவுள் இன்டர்வென்ஷன் வந்துருச்சு, டிவைனோட இன்டர்வென்ஷன் வந்துருச்சு. புதிய ப்ராஜெக்ட் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் வருது, புதிய பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கனாலும் வருது, பழைய பிரச்சனைகள்லாம் சரியாகி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருதுனாலும் வருது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சூப்பராக வருது. இதில் வந்து என்னென்னா உங்களோட வில் பவர், உங்களோட திறமை, இது எல்லாமே வந்து வெளிப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு கார்டு தான். நம்பர் 1 கார்டு 1111ங்கிறது உங்களுக்கு அதிகமாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். இதுவும் வந்து 1 ரெப்ரசன்ட் பண்ணுது. பிரச்சனைகள்லாம் வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கடவுள் வந்து ஒரு வழி கொடுக்குறாங்க. கடவுள் நிறைய இடங்களில் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபயர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி, ஃபயர் எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது. உங்களுடைய வாழ்க்கையில் க்ரோத் இருக்குது. பிரச்சனைகள்லாம் சரியாகும். இப்போ கஷ்டமாக இருக்கிற உங்கள் பிரச்சனையை உங்களுக்குள்ளே பாசிட்டிவிட்டி கொண்டு வரும்போது நிச்சயமாக இதெல்லாம் வந்து மறைஞ்சு போகும். ஏன்னா கடவுளோட இன்டர்வென்ஷன் வந்திருக்கு. நிறையா விஷயங்களுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்க போகுது. இது நம்ம வாழ்க்கையில் இருக்குமா இருக்காதான்னு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான ஒரு பார்வை வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. அழகாக கடவுள் வந்துட்டாங்க. கடவுளோட கைடன்ஸ் கேட்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நியூ பிகினிங் அழகாக பாருங்கள், ஒவ்வொரு துளிராக பச்சை பசேல்னு உங்கள் வாழ்க்கை வந்து துளிர போகுது. இந்த பிரச்சனையை குறித்து கவலைப்படாமல் அதை மாற்றுறதுக்கு உண்டான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமே பாசிட்டிவிட்டியாக நடக்கும். செம்மையாக இருக்குது. க்ரோத் உள்ள ஒரு கார்டு தான். அழகாக வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக நீங்கள் வந்து லீட் பண்ணி கொண்டு போங்க. டெய்லி அஃபர்மேஷன் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், நிறையா வந்து பாசிட்டிவிட்டியான ஒரு வீடியோஸோ இது மாதிரி பாருங்கள். நெகட்டிவிட்டியாக சோகமான ஒரு பாட்டு உங்கள் மனசுக்கு ஆறுதல் கொடுக்குதுன்னு அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. பாசிட்டிவிட்டியாக உங்களை மாற்றக்கூடிய நிறையா விஷயங்கள் வந்து சவுண்ட் எனர்ஜியாக நிறைய யூடியூப்பில் வீடியோஸ்லாம் இருக்குது. பாசிட்டிவிட்டியாக மாறதுக்கு உண்டான ஹீலிங் சவுண்ட்ஸ்லாம் கேளுங்க. நல்ல ஒரு மூடுக்கு வைபுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம்லாம் கடவுள் வரமாக கொடுத்துட்டாரு. நீங்கள் மாறினீங்கன்னா அந்த வரத்தை பிடிச்சிக்கலாம். செம்மையான ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு கார்டு தான். கடவுள் கொடுக்குற அந்த ஒரு பாதையை நீங்கள் பார்க்கல, கண்ணை மூடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டைலமாவாக இன்டெசிஷனாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை யாரும் மாற்ற வர மாட்டாங்க. அதனால நீங்கள் தான் டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்கணும். அப்படியே இருந்து தத்தளிக்காமல் கண்ணெல்லாம் திறந்து கடவுள் கொடுக்குற அந்த பாதையை பாருங்கள். கார்டெல்லாம் பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது. இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் தான் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னா அதுதான் நீங்கள். ஏன்னா பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 10 ஆஃப் பென்டக்கிள்ஸு அதை வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு ஒரு அழகான பர்சன் வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு வந்து வாழ்க்கை சுபிட்சமாக தான் இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டத்தின் பலன்லாம் வந்து அடைஞ்ச மாதிரியே இருக்கும். செல்ஃப் சஃபிஷியன்சி, ஃபினான்ஷியல்லையும் சரி அபண்டன்ஸ் தான், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையும். உங்களுக்கு வரப்போகிற பார்ட்னர் மூலமாக உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கு, கெரியர் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குங்க கார்டு. ஆப்டமிஸ்டிக்காக நீங்கள் எவ்வளோ மாறும்போது உங்கள் வாழ்க்கை மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே அழகாக தெரியுது. நிறைய பேருக்கு மதுரை மீனாட்சி பிடிக்குமோ? கிளி வந்திருக்கு. கண்டிப்பாக அழகான ஒரு செல்வ செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இதுக்கு மேலே கார்டு வந்து இவ்வளோ நேரம் போயிடுச்சு, 25 மினிட்ஸ் கார்டு போயிடுச்சு. ஓகே, கடவுளோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்குது கார்டு. ஏஞ்சலோட மெசேஜ் ப்ளஸ் வந்து டிவைனோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். லுக் டீப் வித்தின் யுவர் ஹார்ட். உங்கள் வந்து இதயத்தை உள்நோக்கி பாருங்கள். யூ வில் ஃபீல் மை லவ் ஃபார் யூ இஸ் ஆஸ் டீப் அஸ் அ ஓஷன் அப்படின்னு உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க.
இவங்க பர்சன் வந்து நீங்கள் வெளியில் தேடுறீங்க, ஆனால் ஆழமாக உங்களுடைய இதயத்தில் நோக்கி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஓஷனை விட பெரிய அளவு ஆழமான ஒரு காதல் அப்படிங்கிறத உங்கள் பர்சன் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இது லவ் மெசேஜும் வரும், கடவுளோட கைடன்ஸும் வரும், ரெண்டும் கலந்து வரும். எ மெசேஜ் ஃபார் யூ, ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ. உங்கள் பர்சன் வந்து உங்களை திங்க் பண்ணுறாங்க திஸ் வெரி மூமெண்ட். இந்த மூமெண்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க உங்களை நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து எப்படின்னா உங்களுடைய காதல் வந்து அவங்கள வந்து ஒரு வெளிச்சம் மாதிரி நிறச்சி விடுது. அவங்க காதல் அவங்க வாழ்க்கைக்கே ஒரு வெளிச்சமாக நீங்கள் இருக்கீங்க. ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் இங்கே அழகாக வந்து வருது. நெக்ஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு? மை பிலவ்டு தோ வி மே பி ஃபிசிக்கலி அபார்ட். நம்ம 2 பேரும் ஃபிசிக்கலாக பேசலைனாலும் சரி, 2 பேரும் ஃபிசிக்கலாக பிரிஞ்சிருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக நம்ம 2 பேரும் யுனைடெட் தான். ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் சொல்லி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இது வந்து நேரத்தையும் காலத்தையும் கடந்த காதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து எதுவுமே மிஸ் பண்ணல. ஏன்னா எனக்குள்ள நீ, உனக்குள்ள நான் அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் வந்து ஒரு எனர்ஜி வைஸில் கனெக்ட் ஆகிருக்கீங்க. இந்த இதில் உங்களுடைய பர்சன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இது 2-3 தடவை வந்துச்சு. லுக் இன்சைடு யுவர் செல்ஃப் அப்படின்னா கவுளி அடிக்குது. எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. நீங்கள் வந்து இப்போதைக்கு கவலையாக இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்களை இந்த மாதிரி கவலைப்படுத்துது அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே நோக்கி போங்க. உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை மாறணும்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக இருங்க. கிரிட்டிசைசிங் ஒன் அனதர், பாட்டம் ஆஃப் த கார்டு. கிரிட்டிசைசிங் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காமல் அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து சந்தோஷம் பண்ணுற ஒரு தன்மைக்கு கொண்டு போகுது. நேசிங்க, ஒருத்தர் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்கள் பார்ட்னர் எப்படி இருக்காங்களோ அதை வந்து அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது தான் உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு ஒரு மேஜிக்கலாக மாறும். குறை சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு வேலைக்கும் ஆகாதுங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. யூ மே நாட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் சர்டன் திங்ஸ் ஹேப்பன். உனக்கு வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஏன் வந்து சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம். எல்லாமே வந்து ஒரு ஹையர் பர்பஸ்க்காக தான். டிவைன் வந்து சில லெசன்ஸ் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் போயிட்டுருக்கு. சில தலைவலியான பிரச்சனை நமக்குள்ளே இடையில இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பிளஸ்ஸிங், கடவுளோட பிளஸ்ஸிங் கண்டிப்பாக வந்து வெளிப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே. இதுவும் அருமையாக இருக்குது. நிறைய லவ் மெசேஜும் வந்திருக்கு, கடவுளோட டிவைன் மெசேஜஸும் இருக்குது. இந்த கார்டு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? நம்ம வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம மாற்றிக்கும் போது நம்ம வாழ்க்கை அழகாக மாறுது. இப்போதைக்கு நடக்கிற எல்லா விஷயமும் வந்து பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரி தான். அதனால் நம்ம அதை குறித்து கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் வந்து 2 கார்டு வந்திருக்கு. டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த் ஒன்லி வென் யூ ஆர் வில்லிங் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். சில பேர் வந்து பயந்த நிலையில் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணணும். அது பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும், லவ் விஷயத்துலையாக இருக்கட்டும், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் விட்டு வெளியில் வரும்போது தான் ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே மலர்ந்து பூத்து கனியாகி வரும் அப்படிங்கிறாங்க. டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த். ஏதாவது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கீங்களா இந்த விஷயம் செய்யலாமா வேணாமான்னு? கண்டிப்பாக டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. மேக் ஷுவர், நான் தான் சொன்னேன்ல, செல்ஃப் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை யாரோ ஒருத்தங்க லவ் பண்ணலன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கமே, ஃபஸ்ட்டு நம்ம லவ் பண்ணுறோமா நம்மளை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். செல்ஃப் லவ் நிறையா பண்ண அது உள்ளே இருக்கிற விஷயம் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களோட பர்சன், நீங்கள் ஆசைப்படுற பர்சன் உங்களை அட்ராக்ட் பண்ணி தானாக வருவாங்க. ஏன்னா ஒரு தேன் வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் வண்டு வரும். நீங்கள் வந்து உண்மையான ஒரு அன்பு உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் கொடுத்துக்கும் போது அந்த அன்பை தேடி அந்த ஒரு அழகான ஒரு ஆண் வண்டோ பெண் வண்டோ அழகாக உங்களை தேடி வரும் இல்லையா? நம்ம வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஓடி ஓடி போய் பிடிக்க தேவையில்லை. நமக்கு அழகான ஒரு பட்டர்ஃப்ளை வேணும், அழகான இந்த கலரில் பட்டர்ஃப்ளை வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஓடி ஓடி போய் அந்த பட்டர்ஃப்ளையை துரத்தி தான் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்லாம் இல்லை. அழகான ஒரு கார்டன் அமைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார்டனை தேடி அழகாக பட்டர்ஃப்ளைஸ்லாம் நிறையா வரும். ஓகேவா? அதனால் வந்து நம்ம வந்து அன்பு நிறையா நமக்குள்ளே கொடுத்துக்கும் போது நம்மளை வந்து வெறுமையாகவே நினைக்கக்கூடாது. நமக்கு இதுக்கெலாம் செல்ஃப் ஒர்த்து கிடையாது, நம்ம வந்து அதுக்கெலாம் வந்து தகுதியானவங்க கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. உங்களை லவ் பண்ணுறது கஷ்டமாக, உங்களை நல்லா நேசிங்க. அதுக்காக நம்ம வந்து இப்படி மாட்டிட்டோம், இந்த மாதிரி ஒரு தலைவலியான பிரச்சனை நம்ம வாழ்க்கையில், நம்ம நேசித்தவங்க நம்மளை நேசிக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை முடிஞ்சது கிடையாது. நம்மளாக தான் பிறந்திருக்கோம். ஸோ நம்மளை நேசிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற ஒவ்வொரு விஷயமும் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்கள் மைண்டு தான் நீங்கள் மாற்றும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாறும்.
நிறையா பாசிட்டிவிட்டியோட கார்டு தான் நிறையா வருது. லீவ் யுவர் ஃபியர்ஸ் பிஹைண்ட், தே ஆர் ஸ்டாப்பிங் திஸ் ரிலேஷன்ஷிப் ஃப்ரம் லாசிங். அதான் பார்த்தீங்களா, ஒரு பிளாசமிங் ஆகக்கூடிய ஒரு நம்மளோட காதல் மலர்றதுக்கு என்ன காரணம், மலராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம்தான். உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபியர்ஸ், ஐயோ விட்டு போயிடுவாங்களோ, ஐயோ இந்த காதல் மோசமாக இருக்குமோ, ஐயோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம மோசமான சில பேர் இருப்பாங்க தெரியுங்களா, சில பேர் வாழ்க்கையில் மோசமான நபர்கள் கூட இருப்பாங்க. இவங்களாம் இப்படியே இருப்பாங்களா, நம்ம வாழ்க்கையை இன்னும் ஆட்டி படைக்க போகிறாங்களா, நிறைய விஷயங்கள் பயம். இவங்க விட்டுட்டு போனால் நம்ம வாழ்க்கையை வீணாக போயிடுமோ, ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சில பேர் கவலைப்படுறீங்க. சில பேர் நம்மளுக்கு இப்படி கொடூரமான வாழ்க்கை இருக்கே, நம்மளை சுற்றி ஏன் இப்படி நடக்குது, நம்மளை சுற்றி ஏன் இப்படி அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, இந்த மாதிரி ஏன் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளை சுற்றி ஏன் இப்படி புருஷன் லவ்வர் இந்த மாதிரிலாம் நம்ம என்ன இப்படி இருக்குது, இதை விட்டு வெளியே போக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை குறித்துன ஒரு ஃபியர்ஸ் இருக்குது தெரியுங்களா, பயம். நமக்கு ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுன்னே தெரியாதுமா. இதெல்லாம் விட்டுட்டு தூக்கி போடும்போது தான் உங்களால் ஒரு நல்ல அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும். நல்லா வரும். உங்களை செல்ஃப் லவ் பண்ணும்போது, ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வரும்போது, உங்களுக்குள்ளே கொண்டு வரும்போது, நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள ஃபிசிக்கலாக நீங்கள் அவங்கள திட்டியோ, கவுளி அடிக்குது, அவங்கள திட்டியோ அவங்கள காயப்படுத்தியோ ஏன் இப்படி இருக்காங்கன்னு நம்ம உள்ளே சஃபர் பண்ணிக்கிட்டு, ஐயோ நமக்கு இப்படி தலையாக அடிச்சுட்டு இப்படி வாழ்க்கை அமைஞ்சிருச்சே, இப்படி இருக்காங்களேன்னு வெளியில் நம்ம சொல்கிற விஷயத்த ஸ்டாப் பண்ணிவிட்டு, நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்கள், நம்ம எல்லாமே எனர்ஜி வைஸ் கனெக்டட் தான், நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியோ ஒரு அன்பான ஒரு சுச்சுவேஷனையோ, நிறைய பேருக்கு ஓப்பனோ டெக்னிக் தெரிஞ்சதுன்னா உங்களையும் மன்னிச்சுட்டு, உங்களுக்கு ஆப்போசிட்டில் காயப்படுத்துகிற அந்த நபர்களையும் மன்னிச்சுட்டு, யார் உங்களுக்கு வேணுமோ அந்த நபர்களையும் மன்னிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிளாசம் ஆகும். அதனால் நிறைய பயங்களை தூக்கி போட்டுருங்க. இந்த கார்டும் சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகான பாட்டம் ஆஃப் த டெக் என்ன கார்டு வந்திருக்கு பாருங்கள். நான் கார்டை வைக்கலாம்னு நினச்சேன். திஸ் இஸ் த ரொமான்ஸ் ஆஃப் அ லைஃப் டைம், ட்ரூ அண்ட் லாஸ்டிங் லவ் இஸ் ஹியர் ஃபார் யூ. இதுதான் லைஃப் டைம் ரொமான்ஸ். இது உண்மையான காதல். லவ் இஸ் ஹியர் ஃபார் யூ, உண்மையான காதல். இது கடைசி வரைக்கும் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு காதல் தான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கார்டு தாங்க. இதெல்லாம் எல்லாமே பக்காவாக இருக்குது. கடவுளோட மெசேஜ் கைடன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. பாசிட்டிவிட்டியாக நீங்கள் நிறைய பேர் மாறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியுது. சில பேர் மாறாமல் இன்னமும் இருக்கீங்க. அதுக்கு உண்டான கைடன்ஸும் நீங்கள் இப்படிலாம் போங்க, கண்டிப்பாக உங்களை மாற்றிக்கோங்க. செல்ஃப் லவ் தான் ரொம்ப சொல்கிறாங்க. இன்னர் சைல்டு உன்ஸே செல்ஃப் லவ், மெடிடேஷன், உங்களுக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். நம்ம நினைக்கிறோங்க நம்ம வாழ்க்கை யாரோ ஒருத்தங்க தான் அப்படி நரகமாக்கிட்டாங்க அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை. அந்த வெளியில் நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் காரணம் நம்ம தான். அந்த பொறுப்பை நீங்கள் தான் ஒத்துக்கணும். ரெஸ்பான்சிபிள் நீங்கள் எடுக்கணும். எனக்கு வெளியில் அப்படி மோசமான சுச்சுவேஷன், மோசமான வாழ்க்கை, மோசமான நபர் இருக்காங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏதோ உங்களுக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் அறியாமையில் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு ஓப்பனோ பண்ணி நீங்கள் உங்களை மன்னிக்கும் போதும் சாரி, ப்ளீஸ், ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இப்படிப்பட்ட அந்த வார்த்தை மெடிடேஷனாக நீங்கள் கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் உங்கள் பிரெத்தை கவனிச்சுட்டு உங்களுக்கு உண்டான அந்த பர்சன் யாரோ நீங்கள் என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மோசமான பர்சனை நல்லவங்களாக மாற்றணும்னா போய் பேசி திட்டி வேணாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம். சைலண்ட்டாக இருந்து தான் நம்ம சில விஷயங்களை இங்கே சாதிக்க போகிறோம். ஏன்னா எனர்ஜி வைஸ் தான் இந்த உலகமே கனெக்டடாக இருக்குது. அதனால் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு அஹிம்சை போர் தான் நம்ம பண்ண போகிறோம். இது யாருக்குமே தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன விஷயம் உங்களுக்குள்ளே கோத்ரூ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியாது. நீங்கள் பாசிட்டிவிட்டியாக உங்கள் ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியில் போவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நபர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. அதனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் குறித்து நீங்கள் கில்ட்டாகவும் ஃபீல் பண்ண தேவையில்லை. உங்களை நீங்கள் ஒரு டிஸப்பாயின்மெண்ட், நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு வேலைக்காகவும் இல்லை ஒரு கெரியருக்காகவும் எனக்கு முன்னேற்றமே இல்லை, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு 4 விஷயங்களை கோட்டை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் உங்களோட ஹெல்த்தை விட்டுறக்கூடாது. அதுக்கு தேவை உடலை நீங்கள் பட்னி போட்டோ அல்லது தேவையில்லாத, சில பேர் இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்குவாங்க. சில பேர் ட்ரக் அடிக்ட்ஸு, குடிக்கிறதோ சரி, ஸ்மோக் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டுவாங்க. சில பேர் தவறான ஒரு பாதைக்கு கூட போவாங்க. அந்த மாதிரி நம்ம உடலை நம்ம ஒரு எப்பயுமே அது ஒரு கோயில் மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு கடவுள் தன்மை நம்மளுக்குள்ளே இருக்கும். நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நடக்கணும் அப்படின்னா நம்ம உடல் சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க, சில பேர் அதிகப்படியாக
அதிகப்படியான உணவு சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு தேவை. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் பண்ணுங்கள். எவ்வளோ கவலை இருந்தாலும் அந்த கவலையை ஒதுக்கி வச்சுட்டு 1 ஹவர் உங்களுக்கான ஒரு பிரிஸ்கான ஒரு வாக்கிங்கோ மெடிடேஷனோ வாக்கிங் பண்ணணும். மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். வாக்கிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் யோகா எக்ஸசைஸ் ஆசனாஸ் இதெல்லாம் தெரிஞ்சால் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சில பேர் ஜிம்முக்கு கூட போய் உங்களை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைண்ட் அளவில் வந்து ஒரு கோயிலுக்கு எங்கேயாவது போங்க. மைண்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பாசிட்டிவிட்டி நிறையா இருக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த கோயிலுக்கு பிடித்த கோயிலுக்கு வந்து போய் அங்கே போய் வேண்டிக்கோங்க. உங்கள் கஷ்டங்கள்லாம் விட்டுருங்க. எதையுமே உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு சொல்லாமல் யாராவது நம்ப தகுந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு அந்த மாதிரி யாருமே இல்லைன்னா அந்த யூனிவர்ஸ் கிட்ட போய் நீங்கள் தனியாக பேசுங்க. கண்ணாடி முன்னாடி பேசுங்க. நிறையா விஷயங்கள் வந்து எழுதுங்க. எழுதிட்டு உங்களுக்கு வேண்டாத விஷயங்கள்லாம் அந்த பேப்பரில் எழுதி கிழிச்சு போட்டுருங்க, இல்லை எரிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களை மாற்றிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து மாறுதுங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமா அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஒரே நாளில் எல்லாமே பண்ண முடியாது. வாவ் சூப்பர். 10 எம்ப்ரேஸ் த ஜேர்னி. சில பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியும் நடக்குது, சில பேருக்கு லெசன் ஜேர்னியும் நடக்குது. இந்த ஜேர்னி வந்து ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ வந்து கஷ்டமாக இருக்குல்ல உங்களுக்கு பெயின். இப்போ ஒருத்தவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருந்து கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு அவங்க தேவையில்லாத ஒரு பர்சன். சில பேருக்கு வந்து நிறைய துரோகங்கள் நடந்திருக்கு. சில பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? துரோகம் நடக்குது. ஏன்னா நம்ம நம்பினவங்க தான் நம்மளை ஏமாற்றுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இது வரைக்கும் நம்ம நம்பியிருக்கோம். இப்போ வந்து அவங்க தான் நம்ம காயப்படுத்தியிருக்காங்க. அப்போது நமக்கு உண்மை தானே தெரிஞ்சிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் சந்தோஷப்படணும். அப்பா இவ்வளோ நாள் நடித்து ஏமாற்றிருக்காங்க, இப்போ தான் நமக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம உண்மையாக நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோ. நம்ம பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம அதுக்குள்ளே ஒரு விக்டிமாக பார்க்காம நம்ம அது சூழ்நிலை கைதியாக நம்ம இருக்காமல் அதை வெளியில் வாங்க ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து நம்ம பிரச்சனையை பார்க்கும்போது தான் எப்பா சாமி இவ்வளோ நாள் நமக்கு வந்து ஒரு உண்மையாக நடித்து நம்மளை ஏமாற்றிருக்காங்க, எப்படி ஏமாற்றிருக்காங்க, இதெல்லாம் வந்து கடவுள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னியை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மறக்கிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து உங்களை நீங்கள் வந்து முக்கியம்னு நினைக்கணும். மற்றவங்க முக்கியம், அவங்க தான் முக்கியம், உங்கள் வாழ்க்கைக்கு வேணும்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி வந்து அவங்கள இழந்துட்டதுனால நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் முக்கியம்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரும்போது, உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தகுதியானவங்க கவுளி அடிக்குது. உங்களுக்கு தகுதியானவங்க நிச்சயமாக வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. சில பேருக்கு வந்து நல்ல வாழ்க்கை துணை வருது. நல்ல ஒரு நிறைய விதமான வந்து ஐடியாஸ் வந்து கொண்டு வாங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் ஐடியாஸ் நிறையா கொண்டு வாங்க. கெரியரில் கண்டிப்பாக ரைட்டான ஒரு பீப்புள் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் நீங்கள் தான் வந்து உருவாக்கணும். சூழ்நிலையை வந்து உருவாக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இன்னரில் நிறையா இன்னர் ஒர்க் பண்ணணும், இன்னர் டிரான்சிஷன் நடக்கணும், இன்னர் அப்கிரேட் நடக்கணும். சந்தோஷம், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் தொடக்கூடிய அந்த ஹைட்டில் தான் இருக்குது. எல்லாமே இருக்குங்க, ரெடியாக இருக்குது. நீங்கள் தான் வந்து உங்களை தயார்படுத்திட்டு அந்த உச்சத்தை தொடணும். உங்களை தயார்படுத்தணும்னா நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ளே மாற்றணும். கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு ஜேர்னி தான். சூப்பர். வாவ் செம்மையாக இருக்குங்க. கார்டு கைடன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. சில பேர் வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம் 13 பிரிங்ஸ் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் யுவர் ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஏஞ்சல்ஸ்லாம் அழகாக ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அது அஷூரன்ஸ் வேறு பண்ணுறாங்க. நான் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன், நீ போகிற பாதையில் தைரியமாக போ, உன்னை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? மற்றவங்கள தான் சூஸ் பண்ணுவோம். இங்கே லெசனே என்ன தெரியுமா? கவலை அடிக்குது. லெசனை என்ன தெரியுமா? நம்மளை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே லெசனாக வருது. எந்த விஷயம் எப்படிங்க எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம தாங்க முக்கியம். ஓகேவா? நம்மளுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், நல்லா நம்ம வந்து ஒரு மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும், நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கவலை பண்ணுங்க. அதுவும் கொஞ்சம் நேரம் தான், அதுவும் டைம் கொடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் போதுமா, இல்லை 1 மணி நேரம் போதுமா நமக்கு காயப்படுத்துகிறவங்க விட்டுட்டு வெளியில் வந்துட்டு பாக்கி உள்ள அத்தனை நேரமும் வந்து மெடிடேஷன் பண்ணி பாசிட்டிவிட்டியாக உங்களோட கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் விட்டுறக்கூடாதுங்க. எவ்வளோ துக்கமான ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு 3 விஷயத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி லைஃப்பில் கொண்டு வந்தால் தான் இந்த பீரியட் ஆஃப் டைம், அதான் இப்போ இருக்கிற இந்த சோகமான சுச்சுவேஷன்லாம் நீங்கள் ஈஸியாக கடந்து வர முடியும். ஏன்னா சந்தோஷமும் துக்கமும் பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்து தான் வாழ்க்கை. இந்த பீரியட் உங்களுக்கு சோகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணக்கூடாது. உங்களுடைய அந்த தூக்கத்தை வந்து நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. ஓவராக திங்கிங் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகி அது மைண்ட் அளவில் நிறையா விஷயங்கள் பாதிப்பாகி ஒரு ஹிஸ்டீரியா மாதிரி நிறையா விஷயம் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி மாத்திரை எல்லாம் போடுற மாதிரியாக இருக்கும். சில பேருக்கு பிபி, சுகரு இதெல்லாம் எதனால் வருது? சரியான தூக்கம், சரியான சாப்பாடு, சரியான உடல் உழைப்பு இதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் குறித்து நம்மளோட உடம்பை நம்மளே கெடுத்துக்கக்கூடாது. அது வந்து வரும், கஷ்டம் வரும், அது பாட்டுக்கு போகும். அதுக்காக நம்ம கூடவே
இருக்கிற நம்மளுடைய அந்த ஹெல்த்தை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நம்ம எப்பயுமே அலர்ட்டாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது சரி, உங்களுக்கான ஃபுட்டு கரெக்டாக வந்து ஒரு ப்ரோட்டீன் டயட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜுவினேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள். மெடிடேஷன் இதெல்லாம் தெரிஞ்சால் பண்ணுங்கள். சில பேர் சாண்டிங் கூட பண்ணலாம், மகாமந்திரா பண்ணலாம், மகாமந்திரா சாண்டிங், கிருஷ்ணா மகாமந்திரா சாண்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களை ரெஜுவினேட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்குள்ளே தங்குற மாதிரி எந்த விஷயமும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க. அதுதான் இங்கே மெயின் திங். நெகட்டிவை விட்டிங்கன்னா அப்படியே உட்காந்துரும். உங்களை அது உள்ளே உட்காந்துட்டு உங்களையும் உட்கார வச்சிடும். எந்த இடமும் உங்களால் மாற்ற முடியாது. சாகிற வரைக்கும் இதே சுச்சுவேஷனில் இருந்து நீங்கள் இருக்கணுமா, இல்லை இப்போவே நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்க போகிறோமா அப்படிங்கிறது கடவுள் சொல்லிட்டாங்க. எல்லாமே நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ மாறினேன்னா உனக்கு கையில் தொடர தூரத்தில் தான் எல்லாமே இருக்குது. வெரி குட். சில பேருக்கு வந்து பாஸ்ட்டை நினச்சி நிறைய பேர் இருக்கீங்க. 17 லெட் கோ ஆஃப் த பாஸ்ட். சில வந்து கடுமையான ஒரு டைம் வந்து நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அது எல்லாமே பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஏன் இவங்க வந்தாங்க அப்படின்னு யோசித்து பார்க்குறதுக்குள்ளே வருவாங்க. நிறையா விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, அன்பு கொடுத்துருப்பாங்க, நிறையா பாசம் கொடுத்துருக்காங்க. உங்களை டெவலப் பண்ணுற மாதிரிலாம் நிறையா விஷயம் இருக்கும். உங்களுடைய ஹீலிங் ஆகிருக்கும். இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது மாதிரிலாம் நிறைய சந்தோஷத்தை கொடுத்துட்டு வந்து அவங்க வந்து விட்டு போயிருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க விட்டு போன அதே இடத்துல ஸ்டக் ஆகி சில பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக பாஸ்ட்டெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபார்வேர்டாக மூவ் ஆகும்போது தான் உங்கள் வாழ்க்கை ரெனிவலாக ஆகும். பாஸ்ட்டோட வெயிட்டை தூக்கி போட்டால் தான் நீங்கள் வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு முன்னாடியே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாருங்கள். கடவுள் வந்து சொல்லிகிட்டே இருக்கார். கடவுள் நிறைய கைடன்ஸு உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இன்ட்யூஷனில் சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறையா விஷயங்கள் வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம பார்க்குறது இல்லையே. யூனிவர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சப்போர்ட் நிறையா இருக்குது இந்த ஜேர்னியில். இந்த கஷ்டத்தை கடந்து வா, உனக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த கடக்கிற பீரியடில் உடம்பை கெடுத்துக்கக்கூடாது. ஓகே, அதனால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. உங்களுடைய பாஸ்ட் செல்ஃபுக்கு வந்து அதாவது அந்த மனசு இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுங்க. என்னென்னா, இந்த லெசன்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இந்த ஒரு நபர் என் வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க, அந்த நபரை பற்றி சில விஷயங்கள் கடவுள் எனக்கு வந்து பாடமாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை வந்து எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு லெசன், இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாஸ்ட் செல்ஃபுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. சிம்பாலிக்கலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் நான் வந்து பாஸ்டில் லெசன் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கிழிச்சு யூனிவர்ஸ்கிட்டே போட்டுருங்க. லெசன் கற்றுக்கிட்டோன்னா திரும்ப அந்த லெசன் வந்து நம்மளை அடிக்காது, நம்மளுக்கு அழகான ஒரு வாழ்க்கை வரும். எப்பா செமையான பாசிட்டிவான பயங்கரமான கார்டாக இருக்குது. ப்ரிப்பேர்டாக இருங்க, அவ்வளோதான். கடவுள் வந்து உங்களுக்கு வரத்தை கொடுத்துட்டாங்க. இனிமேல் அந்த வரத்தை பிடிச்சிக்கிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த ஒரு கண்டிப்பாக இருக்க சில பேருக்கு கம்யூனிகேஷன் இருக்குது. ப்ரிப்பேர்டாக இருங்க நீங்கள், அவ்வளோதான். ட்ரஸ்ட்டு, இந்த ப்ராசஸை வந்து கடவுள் தான் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ட்ரஸ்ட் பண்ணுங்கள். எது கிடைக்குதோ அதை அடாப்ட் பண்ணி போங்க. டெசிஷன் மேக்கிங்கில் ஸ்ட்ராங்காக இருங்க. தெளிவான ஒரு முடிவு எடுங்க. கண்டிப்பாக உங்களோட கோல் நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரச்சனை எது இருந்தாலும் உங்களுடைய கோல் என்ன, உங்களுக்கு விருப்பம் என்ன, அதிலே நிற்கக்கூடாது. எனக்கு கோலெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு காதல் தான், அந்த பர்சன் தான், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ஒன்றுமே இங்கே அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய அளவில் உங்களை விட்டு போன பர்சன் வந்து கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒர்த்தான பர்சன் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன், அப்படி ஒரு சென்டென்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கும் போது தான் நீங்கள் உங்களை சூஸ் பண்ண முடியும். நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு முக்கியம். அதை எப்போ தான் நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களை விட்டு போனவங்க நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படின்னு வந்து தெரியலையா அவங்களுக்கு? அவங்க உணரலையா எப்படி அவங்க விட்டு போகிறாங்க? உங்களை பற்றி கவலையே படலைல்ல, அவங்க தான் முக்கியம்னு போயிட்டாங்கல்ல. வேறு தேர்ட் பார்ட்டி தான் முக்கியம், என் வாழ்க்கை தான் முக்கியம், என் கரியர் தான் முக்கியம் அப்படின்னு போயிருக்காங்கல்ல. அப்படியே நீங்கள் உங்களை சூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க செல்ஃபிஷாக அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, கோல்ஸுக்காக, அவங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களை தூக்கி போட்டிருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லெசன் கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கல தானே, அவங்க போயிட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? இந்த ஜேர்னி நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த ஜேர்னி வந்து நம்ம எல்லாருமே கடந்து தான் ஆகணும். எந்த இடத்துல நீங்கள் ஸ்டக்காகி நின்னீங்களாலும் உங்களோட கோல் நோக்கி கடைசி வரைக்கும் நீங்கள் பயணம் பண்ணி தான் ஆகணும். இந்த பிரச்சனை இன்னொரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் தொலைச்ச இந்த டைம் வந்து வேல்யூபிளான டைம். நீங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்காக கடவுள் கொடுத்த நிறைய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக, சோல் நாலேஜுக்காக, சோல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கடவுள் இந்த வரத்தை கொடுத்து நம்மளுக்கு கேட்டை ஓப்பன் பண்ணி இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. நமக்கு வந்து சில காயங்கள் ஒருத்தர் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எனக்கு வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற பர்சனாக இருக்கட்டும். அவங்க வந்து இப்போ வந்தவங்களாக இருக்கலாம். ஒரு 3 வருஷம், ஒரு 4 வருஷம், ஒரு 5 வருஷம், சில பேருக்கு 10 வருஷம்,
பிறந்ததுலேருந்து யாருங்க கூட இருக்கா? நீங்கள் தானே கூட இருக்கீங்க. உங்களுக்கு கூட நீங்கள் தானே இருக்கீங்க. ஏன் உங்களை சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களை அம்மா அப்பா எவ்வளோ அழகாக பார்த்து கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பாங்க. யாரோ ஒருத்தங்க உங்களை காயப்படுத்திட்டு நீங்கள் வேணான்னு விட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்க வேணாங்க. நீங்கள் வேணும் அப்படிங்கன்னு உங்களை நீங்களே சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல விஷயம். உங்களுக்கு அழகான ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக வராங்க. சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மோசமான பார்ட்னர்லாம் உங்களை விட்டு போகிறாங்க. சில உண்மைகள்லாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சில பேர் உங்களை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா கூடிய விரைவில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நோக்கி வருவாங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதுவா அதுவான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இன்னொரு ஒர்க்லாம் பண்ணாமல் கண்டிப்பாக கடவுள் மேலே பாரத்தை வச்சுக்கோங்க. கடவுளை பிடிச்சிக்கோங்க. இந்த ஜேர்னியில் கடவுள் மட்டும்தான், அவர் மட்டும்தான் நம்மளை வந்து வழிகாட்டுவாங்க. நம்மளோட பெயின் அவருக்கு மட்டும்தான் புரியும். அதுக்கப்புறம் இன்னும் மேலே கார்ட் பார்க்கலாமா? 44 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் நிறையா கார்ட் பார்த்துட்டே இருக்கேன் நான். ஏன்னா இங்கே பாசிட்டிவிட்டியாக நிறையா வர கடவுள் நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களை மாற்றிக்கிற விஷயமும் வந்து இங்கே தெளிவாக வந்து ஒரு நாலேஜபிளாக கொடுத்துருக்காங்க. யாருக்கு வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கோங்க. சூப்பர். கைடு ஏஞ்சல்ஸ்லாம் உங்களை கைட் பண்ணுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது, கடவுளோட சக்தியே இருக்குது. நான் பார்க்க மாட்டேன்னு இல்லாமல் கண்டிப்பாக ஏஞ்சலோட கைடன்ஸ் வந்து நீங்கள் தான் வந்து பிடிச்சிக்கணும். கடவுள் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, திருத்தறதுக்கு உண்டான எல்லாமே சொல்லுவாங்க, ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இந்த கேமை நீங்கள் தான் விளையாண்டாகணும். நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கிட்டு சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் பண்ணக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வருது. கண்ணை மூடிட்டு நான் அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன்னு நீங்கள் தான் தடுத்துட்ருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு நீங்கள் தான் தடைக்கல் அப்படின்னு நினச்சிக்கோங்க. யாருமே நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாமல் யாரும் வரமாட்டாங்கங்க. கடவுளோட அனுமதி இல்லாமல் யாரும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டாங்க. சில பேர் வருவாங்க, சில பேர் போகிறாங்க. அப்படின்னா சில லெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. உங்கள் வாழ்க்கையை மீனிங்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்க போகிற முயற்சியில் தான் உங்கள் வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையாக மாறப்போகுது. கண்டிப்பாக இன்றைக்கி ரீடிங் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரீடிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஒரு அழகான ரொமான்ஸ் கண்டிப்பாக வருது. அழகான ஒரு காதல், நீங்கள் வந்து ஆசைப்பட்ட காதல் கண்டிப்பாக வந்து வருது. அது மோசமான காதல்னால் அது விட்டு போகுது. நிறைய பேருக்கு புது காதலும் வருது. சில பேர் ரியலைசேஷன் வருது. சில பேர் வந்து உங்களை தப்பாக நினச்சிட்டும் போயிருக்கலாம். நோ கான்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னா ரியலைசேஷன் வருது. அழகான ஒரு காதல் வருது. டிவைன் டைமில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்னருங்க. நீங்கள் வந்து மாறும்போது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அழகான ஒரு விஷயம் உள்ளே வருதுங்க. எப்போயுமே நெகட்டிவான ஒரு விஷயம் நம்ம வெளியில் தள்ளும்போது தான் இன்னொரு விஷயம் வந்து, ஏன்னா நெகட்டிவான ஒரு பர்சன் நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்கள வெளியில் தள்ளும்போது தான் ஒரு பாசிட்டிவான ஒரு அழகான ஒரு அன்பு உள்ளே வரும். அவங்கள நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்ல அன்பு உள்ளே எப்படி வரும்? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்குது. 1111 கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். நிறைய இடங்களில் இன்றைக்கி ஒன்று வந்து மேஜராக தெரியுது எனக்கு. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வருது. உங்கள் வாழ்க்கையை மாறணும்னா நீங்கள் கண்டிப்பாக மாறிதாங்க ஆகணும். இது படிச்சிடறேன் நான். பீப்புள் ப்ளீஸர் அப்படின்னா மற்றவங்க சந்தோஷத்துக்காக நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் சந்தோஷம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுடைய சோல் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பாருங்கள். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொண்டு வாங்க. எனக்கு நான் தான் முக்கியம். என்னை காயப்படுத்தணும் அப்படின்னு காயப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க எதுக்குங்க நம்ம வாழ்க்கைக்கு சொல்லுங்கள். அவங்கள திருத்தி கொண்டு வந்து, இல்லை நான் கல்யாணம் பண்ணி திருத்திக்குவேன், அவங்க எப்பேற்பட்டவங்களாம், அவங்க என்ன தப்பு பண்ணாலும், அவங்க எப்படிப்பட்ட பேட் ஹேபிட்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணி திருத்திடுவேன் அப்படின்னா இங்கெல்லாம் யாரையுமே திருத்த முடியாதுங்க. யாரையுமே மாற்ற முடியாது. அதனால் உங்களை மாற்றிக்கலாம். உங்களை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே யார் வரணும் அப்படிங்கிறது கடவுள் விதிக்கப்பட்ட விதின்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஸ்டோரி எல்லாமே கடவுள் தான் எழுதுகிறாங்க. நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா ஆசைப்பட்ட விஷயம் மெஜிஷியனாக நீங்களே வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கலாம். அதுக்கெலாம் வந்து நீங்கள் தான் மாறணும். கார்டு நிறையா எடுத்துகிட்டே இருக்கேன். எனக்கு என்னமோ எடுத்துகிட்டே வருது கையில். ஹெல்த்து, வெல்த்து, சக்ஸஸ். நான் சொன்னேன் இல்லையா, இப்போதைக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் பேடாக இருந்தது, நெகட்டிவாக உங்கள் வாழ்க்கையில் போயிட்டு இருந்தது, ஒரு கெரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, நமக்கு மோசமான சுச்சுவேஷன், மோசமான ஒரு ரிலேஷன்ஷிப், மோசமான பார்ட்னர், மோசமான வாழ்க்கை, நமக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதை நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு ஹெல்த்தை விட்டுறக்கூடாது. ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கும் போது உங்களை சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வெல்த்தும் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸும் இருக்குது. இது எல்லாமே மூணுமே ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் கையில் தான் இருக்குது. வெளியில் வந்து யாரையும் திருத்தணும்னு நினைக்காம உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றுங்க, திருத்துங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அழகான ஒரு விஷயம் கண்டிப்பாக வருது. இதோட முடிச்சுக்கலாமா? ஏன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே போகும் போல இருக்கேன். எனக்கு வந்து இந்த கார்டு எடுக்கணும்னு தோணுது. ஒரு 2 கார்டு மட்டும் எடுத்துடுறேன். ஏன்னா 2 நாள் நான் கைடன்ஸ் கொடுக்கலையா, அதனால் நிறைய பேர் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க.
ஒரு பேஷன் உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய திறமை இருக்குங்க. ஏதோ சோகத்தில் மாட்டிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எது விருப்பமோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை வந்து இனிமேல் நகர்த்தி போகக்கூடிய ஒரு விஷயங்க. இது வரைக்கும் ஏதோ கண்ணா பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்த பின்னாடி நீங்கள் போயிட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருக்கலாம். இது உங்களுக்கு அப்புறம் உங்களை சூஸ் பண்ணி நமக்கு எதுதா பிடிக்கும், நம்ம எதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது பின்னாடி நீங்கள் போனீங்க, பேஷனான உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயம் போனீங்கன்னா கெரியரில் சூப்பராக இருக்குது. லவ் அண்ட் கமிட்மெண்ட் டு லைஃப். இந்த கார்டு வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். லவ்லேயும் சரி, உங்களுடைய கெரியர்லேயும் சரி, கோல்லையும் சரி கண்டிப்பாக சூப்பரான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்குது. உண்மையாக நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். பேஷன் விருப்பப்பட்ட விஷயம் நடக்குங்க. அது கெரியர்லையாக இருக்கலாம், லவ் லைஃப்லையாக இருக்கலாம், எல்லாமே நடக்குது. சூப்பரான கார்டு. சேட்னஸ்லாம் இருக்கக்கூடாது இனிமேல். இல்லையா? இன்னர் ஹீலிங். அதெல்லாம் வந்து சேட்னஸ் அப்படிங்கிறது சோகமாக இருக்கிறது இன்னரில் ஹீலிங் ஆகிட்டுருக்கு. அதுக்காக உட்காந்துட்டு சோகப்பாட்டே வந்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. உங்களை மாத்திர நிறையா விஷயங்கள் டைம் வந்து போயிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இந்த டைம் வந்து நாளைக்கு திரும்ப கிடைக்காது. அதனால் கவலைப்படுறதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி கவலைப்படுங்க. மற்ற நேரம்லாம் அந்த கவலையெல்லாம் உள்ளே வரக்கூடாது. உங்களுக்கான விஷயம் பண்ணணுமா, எந்திரிக்கணுமா, சம்பாதிக்க போகணுமா, இல்லை வேறு என்னென்ன விஷயம் உங்களுக்கு உண்டான கமிட்மெண்ட் இருக்குது பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்ணும், மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும். நம்மளை விட்டு போனவங்களை குறித்து யோசித்து ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் கொடுக்குறவங்கள நினச்சி ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்மளை வந்து திங்க் பண்ணி நம்மளை பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக வைக்கும்போது நமக்கு தேவையில்லாத ஃப்ரீக்வன்சி நம்மளை விட்டு ஓடிடுங்க. இதெல்லாம் சீக்ரெட்டுங்க. கான்ஃபிடென்ட் வைங்க, நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் வைங்க. உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட் வைங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கார்டு. இன்றைக்கி வர வர கார்ட்ஸ்லாம் பயங்கர அமோகமாக வருது. காளிமாவோட கார்டு தான் ஃபைனல் டச்சு. கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆச்சு. இன்னும் வந்து நான் இவ்வளோ நேரம்லாம் வந்து நான் போட்டதே கிடையாது. இவங்க வந்துட்டு போகிறாங்க. திரும்ப யாருன்னு பார்க்கலாம். காளிமா நீங்கள் தான் வந்து இவங்களுக்கு வரத்தை கொடுத்து இவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுங்க. நம்புங்க, ஃபஸ்ட்டு நல்லது நடக்கும். நீங்கள் தான் நம்பணும். 2 கார்டு போதுமா? 3 கார்டாக எடுத்துடுறேன். ஏன்னா கடவுளோட பிளெஸ்ஸிங்க்கு வந்து அளவே கிடையாது. அவங்க வந்து வாரி வாரி வழங்குறதுக்கு உண்டான கடவுள் என்னென்ன பிளெஸ்ஸிங் வருதுன்னு பார்க்கலாம். பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் விக்ட்ரி த்ரூ ஸ்பீச். சில இடங்களில் வந்து நீங்கள் பேசணும், சில இடங்களில் பேசக்கூடாது. அப்படிங்கிற ஒரு தைரியமாக நீங்கள் உங்கள் பிரச்சனையை குறித்து நீங்கள் பேசுகிற இடங்களில் பேச வைக்கிறதுக்கு உண்டான சக்திலாம் பகுலாமுகி அம்மா கொடுக்குறாங்க. ஏன்னா பேசலான்னு வச்சுக்கோங்களேன், சில நம்ம மேலே வந்து தப்பு வர மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துடும். உங்களுடைய வாக்கு வன்மை வந்து அது கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து பலிதமாகும். அதுக்காக நல்ல விஷயங்களில் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சாபம்லாம் கொடுக்காதீங்க. அது கடவுள் பார்த்துக்குவாங்க அந்த விஷயங்கள்லாம். பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ். சில பேருக்கு சில கடக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்குது. பத்ரகாளி அம்மா அவங்கள பிடிச்சிக்கோங்க. அம்மா நீங்கள் எனக்கு இந்த வரம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நான் நம்புகிறேன், எனக்கு கொடுங்க, என்னை வழிநடத்தி செல்லுங்க, எனக்கு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபத்ரா. பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் வீரபத்ரா கொடுக்குறாங்க. என்னென்னா உங்களுடைய கர்ம பலனால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே அழிச்சிட்டாங்க. சேஞ்சஸ் வாழ்க்கையில் சில மாற்றம் வருது. சில பேர் நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னா நம்மளும் நமக்குள்ளே போகும்போது சில மாற்றம் வரும். அதை ஏற்றுக்கிட்டு நம்ம போகும்போது நம்ம வாழ்க்கை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து சந்தோஷம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வருது, சேஞ்சஸ் வருது. நம்ம நினைக்கிறோங்க ஒரு சிலர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வராங்க, அவங்க வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போன கையோட நமக்கு வந்து ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் மாதிரி ஒரு இருட்டில் விட்ட மாதிரி ஒரு கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். எதுக்குடா இவங்க வந்தாங்க, என்னடா பாடம் சொல்லி கொடுத்தாங்க, எதுக்கு நம்மளை விட்டு போனாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம், வாரி வாரி கொடுத்தமே, நம்ம அன்பை உண்மையாக இருந்தமே, நம்மளை எப்படி இப்படி ஏமாற்றிட்டு போய் இன்னொருத்தவங்களை சூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு கெரியரை சூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பெண்ணை சூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு ஆணை சூஸ் பண்ணுறாங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம். கண்டிப்பாக அவங்க வந்துட்டு போய் ஒரு லெசன் நம்ம கற்றுக்கிட்டோம், நம்மளை நம்ம சூஸ் பண்ணி ஒரு லெசன் கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை அசுர வேகத்தில் ஒரு வளர்ச்சி கடவுள் வந்து பயங்கரமாக வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வந்து நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து அந்த டார்க் நைட் ஆஃப் த சோலுக்கு அப்புறம் தான் பயங்கர அப்லிஃப்ட்மெண்ட் கிடச்சிது. எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நிறைய பேர் வந்து இன்னர் ஒர்க் பண்ணி நம்மளை சூஸ் பண்ணவங்க. எனக்கு நானே என்னை சூஸ் பண்ணதுனால எனக்கு அப்லிஃப்ட்மெண்ட் பயங்கரமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்களை சூஸ் பண்ணுங்கள். உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கவே செய்யாதீங்க. கண்டிப்பாக வீரபத்ரரை பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய கர்மா பலனால தான் இவ்வளோ கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாம் வந்து போயிடுச்சு, அழிச்சிட்டாங்க கடவுளே அப்படின்னு சொல்லி தேங்க்யூ காளிமான்னு போடுங்க. 1111 டைப் பண்ணுங்கள். இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நல்லதே நடக்கும். Thank you.